குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா காம்படிஷன். யோகால காம்படிஷன்ஸ் இருக்கு. அது நேஷனல் லெவல்ல காம்படிஷன் என்னென்ன பண்றாங்க, அது எப்படின்ற டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் கேட்டகரி. ஏஜ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சீனியர் ஏ, சீனியர் பி, சீனியர் சி 6 கேட்டகரியில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் 10லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கவங்க சப் ஜூனியர்ல இருப்பாங்க. 14 to 18 வரைக்கும் இருக்கவங்க ஜூனியர்ல இருப்பாங்க. சீனியர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வரைக்கும் இருக்கவங்க சீனியர் கேட்டகரியில் இருப்பாங்க. 28லேருந்து 35 கேட்டகரி வந்து சீனியர் ஏ. சீனியர் பி வந்து 35லேருந்து 45. சீனியர் சி 45லேருந்து 50. 55 மேலே இருக்கவங்க எல்லாம் சீனியர் சியில் வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் பிரிச்சிருக்காங்க. எதுக்கான காம்படிஷன் நம்ம போகும்போது வின் பண்ணுறதுக்காகவும், அதேமாரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய வரதுக்காகவும் போட்டிருக்காங்க. அதேமாரி இதில் பாய்ஸ் தனியாகவும் கேர்ள்ஸ் தனியாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 12 ஈவெண்ட் இருக்கு. அதில் இண்டிவிஜுவல் ஈவெண்ட் மட்டும் 8 இருக்கு. அதில் இண்டிவிஜுவல் ஈவெண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் யோகா, ஃபார்வர்ட் பெண்ட், பேக்வர்ட் பெண்ட், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் யோகா சிங்கிள் அப்படின்ட்டு டான்ஸ் மூவ்மெண்ட்ல யோகா பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் ஈவெண்ட். அதில் வந்து ஆர்டிஸ்டிக் யோகா பேர், ட்ரெடிஷ்னல் யோகா பேர் அப்படின்ட்டு 2 இருக்கு. இது ரெண்டுமே 2 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் யோகா. அதில் ஆர்டிஸ்டிக் யோகா குரூப், ட்ரெடிஷ்னல் யோகா குரூப். ஆர்டிஸ்டிக் யோகா குரூப்ன்றது 5 பேர் ஒரே டைம்ல யோகா பண்ணிட்டு டான்ஸ் மூவ்மெண்ட்ல அதில் யோகா பண்ணுவாங்க. அது ஆர்டிஸ்டிக் யோகா குரூப்பு. ட்ரெடிஷ்னல் யோகா குரூப்புன்றது ஆசனாஸ் மட்டும் பண்ணுவாங்க, குரூப்பாக செய்வாங்க. அது ட்ரெடிஷ்னல் யோகா குரூப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளோர், அதாவது எஃப்ஓபின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மெஷர்மெண்ட் இப்போ எல்லா காம்படிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட், இப்போ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா 6 8 இருக்கணுன்ற மாதிரி மெஷர்மெண்ட் எல்லா விஷயத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி யோகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் யோகா, ஃபார்வர்ட் பெண்ட், பேக்வர்ட் பெண்ட், லெக் பேலன்ஸ் அண்ட் ட்விஸ்டிங், இண்டிவிஜுவல், ஹேண்ட் பேலன்ஸ், சுப்பைன் இண்டிவிஜுவல் இப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் 6x6 6 மீட்டர் இருந்து 6 மீட்டர் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஆர்டிஸ்டிக் யோகா பேர், அதுக்கு வந்து 8x8. அடுத்தது குரூப் யோகா, ட்ரெடிஷ்னல் குரூப்பு, ரிதமிக் யோகாக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10x10. இதில் பார்த்தீங்கன்னா இது எஃப்ஓபின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ட்ரெடிஷ்னல் கேட்டகரிஸோடு சேர்ந்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசனாஸ். மொத்தம் யோகாவில் பார்த்தீங்கன்னா 250 ஆசனாஸ் வந்து அஃபிலேட் வாங்கி வச்சிருக்காங்க ஒன்றுத்துக்கும். ஃபார்வர்ட் பெண்டில் 50, பேக்வர்ட் பெண்டில் 50, ட்விஸ்டிங்கில் 50, லெக் பேலன்ஸ் 50, ஹேண்ட் பேலன்ஸ் 50 இப்படின்ட்டு ஒரு ஆசனாஸும் பிரித்து வச்சிருக்காங்க. அதில் ஃபார்வர்ட் பெண்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபார்வர்ட் பெண்ட் ஸ்டாண்டிங், ஃபார்வர்ட் பெண்ட் சிட்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் பெண்டில் பேக்வர்ட் பெண்ட் ஸ்டாண்டிங், பேக்வர்ட் பெண்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ட்விஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் ஃபார்வர்ட் பெண்ட், ட்விஸ்டிங் பேக்வர்ட் பெண்ட்ன்ட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் பேலன்ஸ். லெக் பேலன்ஸில் லெக் பேலன்ஸ் ஃபார்வர்ட் பெண்ட், லெக் பேலன்ஸ் பேக்வர்ட் பெண்ட்ன்ட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேலன்ஸ். ஹேண்ட் பேலன்ஸில் ஹேண்ட் பேலன்ஸ் ஃபார்வர்ட் பெண்ட் அண்ட் ஹேண்ட் பேலன்ஸ் பேக்வர்ட் பெண்ட்ன்ட்டு பிரிச்சிருக்காங்க. இது ஒன்றுத்துக்கும் மார்க் வைஸ் கொடுத்துருக்காங்க. பழையத்தில் பார்த்தீங்கன்னா 0.6, 0.7, 0.8, 0.9, 0.1.0ன்ட்டு வேரியேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை இன்னும் டஃப் ஆக்குற மாதிரி 0.8, 0.85, 0.9, 0.95 அடுத்தது 1 அப்படின்ட்டு மார்க்கெட் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டஃப்பாக இருக்கணுன்றதுக்காக வந்து டஃப்பாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல்னு சொல்லுவாங்க, இல்லை ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க, ரெஃப்ரின்னு சொல்லுவாங்க. யோகாவில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் வருவாங்க. அதாவது சீஃப் ஜட்ஜின்னு ஒருத்தர் இருப்பார், டி ஜட்ஜி, டிஃபிகல்ட் ஜட்ஜின்னு 5 பேர் இருப்பாங்க, ஆர்டிஸ்டிக் ஜட்ஜின்னு இருப்பாங்க, டைம் ஜட்ஜின் டைமுக்கு மட்டுமே தனி ஜட்ஜஸ் இருப்பாங்க. அடுத்து எவாலுவேட்டர், ஆசனா இந்த ஆசனாஸ் தான் செய்யணுன்ற ஆசனா எவாலுவேட்டர் தனியாக இருப்பாங்க.
ஸ்கோரர் கம் அனௌன்சர், அதாவது கூப்பிடறதுக்கு போறதுக்கு அந்த ஸ்கோர் அவைலபிள் பண்றதுக்குன்னு ஒரு ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸ்டேஜ் மேனேஜர், இது எல்லாம் உள்ள யார் வரணும் யார் போகணும்னு சொல்றதுக்கு ஸ்டேஜ் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. அடுத்த ரெஃப்ரி, இதுல வந்து விசில், ஒரு குரூப் கேமுக்கு விசில் நம்ம இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த விசிலுக்காக ரெஃப்ரி ஒருத்தர் இருப்பார். இதுல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் யோகா, ஃபார்வர்ட் பென், பேக்வர்ட் பென், லெக் பேலன்ஸ், ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் பேலன்ஸ் இப்படின்ட்டு இத்தனை இருக்கு. இதுல ஒன்னொன்னுக்கும் ஒரு ஜட்ஜஸ் இருப்பாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 10 ஜட்ஜஸ் இண்டிவிஜுவல்ல இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் குரூப்ல வந்து 11 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் சிங்கிள்ல வந்து 12 ஜட்ஜ் இருப்பாங்க. ஆர்டிஸ்டிக் பேர்ல வந்து 13 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ரிதமிக் பேர்ல வந்து 12 ஜட்ஜஸ் இருப்பாங்க. குரூப் யோகா அதுல வந்து 13 ஜட்ஜஸ் கிட்ட இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா டி ஜட்ஜ் ஒன்னொன்னுலயும் 4ல இருந்து 5 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆசனா எவாலுவேட் டைம் ஜட்ஜஸ் வந்து 1-2 பேர் இருப்பாங்க. 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு. இது ஜட்ஜஸோட லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதுல டி ஜட்ஜஸ் மட்டும் எப்படி மார்க் பண்ணுன்ற ஒரு ரூல் இருக்கு. அதான் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்கும்னா ஆசனஸ் பண்ணுவாங்க, அதுல வந்து 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் அப்படின்னு போட்டு நார்மலா மார்க் போட்டுருவாங்க. பட் இப்போ அது டி ஜட்ஜுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு ஆசனாஸ்க்கும் ஒரு ஒரு இதுல வந்து 4ல இருந்து 5 டி ஜட்ஜ் இருப்பாங்க. D1, D2, D3, D4, D5 5 ஜட்ஜ் இருப்பாங்க. இல்ல டி ஜட்ஜ் 4 பேர் இருப்பாங்க. இவங்களுடைய ஒர்க் என்னன்னா, இவங்க ஆசனாஸ் எப்படி அவங்க எப்படி செய்யறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சிருக்காங்க 6-2-2, அதாவது மொத்தம் 10 மார்க்கு, 6 மார்க்கு, 2 மார்க்கு, இன்னொரு 2 மார்க், இன்னொரு லாஸ்ட் 2 மார்க் வந்து டைம் ஜட்ஜ் இருக்கும். மீதி இருக்க 8 மார்க்கு டி ஜட்ஜ் தான் போடுவாங்க. அது எப்படி ஜட்ஜ் பிரிச்சிருப்பாங்கன்னா 6x2ன்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 6 மார்க்குக்கு என்ன போடுவாங்கன்னா டி ஜட்ஜ் ஸ்டெபிலிட்டி, எப்படி ஸ்டெபிலிட்டியா இருக்காங்க, அதான் அவங்க பாடி அலைன்மெண்ட் எப்படி இருக்கு, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்காக 4 பாயிண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது மீதி இருக்க 2 பாயிண்ட் மார்க் எதுக்கு கொடுப்பாங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட், அதாவது எப்படி ஒரு ஆசனா செய்ய சக்கராசனாஸ் வந்து ஸ்டாண்டிங்ல சக்கராசனா பண்றாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் அப்படியே நிக்கிற மாதிரி தான் பொசிஷன் வரணும். நம்ம எப்படி போறோமோ அப்படிதான் ரிட்டர்ன் வரணும். அதுக்காக 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஒரு குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா சக்கராசனா நின்னுன்னு பண்ணிட்டு எழுந்துக்க முடியாதுன்றதுனால அவங்க லை டவுன் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த 2 மார்க் கட் ஆயிடும். அதாவது எப்படி போறோமோ அப்படியே தான் ரிட்டர்ன் வரணும். இதுக்காக தான் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாடி ஸ்டெபிலிட்டி, அதாவது எப்படி ஸ்டிப்பா இருக்கணும், பிரீத் இன் பிரீத் அவுட் எப்படி கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க 4, 2, 2ன்ட்டு 8 மார்க் டி ஜட்ஜ் தனியா கொடுப்பாங்க. டைம் ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆசனாஸ் இப்போ 60 செகண்ட்ஸ், டைம் ஜட்ஜ் எவ்வளவு மார்க் கொடுப்பாங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா டைம் ஜட்ஜோட ஒர்க்கு அவங்க எவ்வளவு நேரம் டைம் அந்த ஆசனஸ் ஹோல்ட் பண்ணாங்க. அதாவது இப்போ ஒரு ஆசனம் செய்யணும்னா இப்போ சக்கராசனா எக்ஸாம்பிள் சக்கராசனா 3 போஸ் விருட்சாசனா செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது காலர் தூக்கி கை மசில லாக் பண்ற வரைக்கும், அதுக்கு அடுத்து கை ரெண்டுக்கு நமஸ்காரம் பண்ற வரைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நமஸ்காரம் பண்ணி அந்த போஸ்டர் ஆசனாஸோட போஸ்டர் வந்த பிறகு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க டைமர். இல்ல அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசனாஸும் 40 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ், 45 செகண்ட்ஸ்ன்ட்டு வேரியேஷன் ஆகும். சப் ஜூனியர் கியூலோ சீனியர் கியூலோன்ட்டு டிஃபரெண்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 60 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு டைம் ஜட்ஜ் கொடுக்குறாங்கன்னா 60 செகண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழுசா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 57 செகண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 1.9 மார்க். ஆக்சுவலாக வந்து டைம் ஜட்ஜ் என்ன பண்ண டைமை நோட் பண்ணி போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சிஸ்டத்தில் என்ன ஆயிடுது உங்களுக்கு கன்வே ஆகி போயிடுது. அதாவது 57 செகண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 1.9 மார்க் கொடுப்பாங்க. 54 செகண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 1.8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 51 செகண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 1.7 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 48 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1.6, 45 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1.5 அப்படின்ட்டு இருக்கும். இதுலேயே வந்து அட்டம் 2ன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு சில ஆசனாஸ் வந்து செய்யறாங்க குழந்தைங்க, அந்த குழந்தைய மிஸ் பண்ணிடுறாங்க அந்த ஆசனாஸ். ஆனால் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. அது வந்து 75% கீழே இருந்தால் தான் கொடுப்பாங்க. 75 மேலே இருந்ததுன்னா ஓகே, அத்லெட் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் இவங்க அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை 75 மேலே இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஆசனாஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 75% கீழே இருக்கு அப்படின்னும் பொழுது வேணுமா செகண்ட் சான்ஸ் கேட்பாங்க. அப்படி செகண்ட் சான்ஸ் செய்யும்போது டி ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க 2 மார்க், அதாவது 60 செகண்ட்ஸ்க்கு 2 மார்க் கொடுக்க வேண்டியவங்க நெக்ஸ்ட் செகண்ட் சான்ஸ்ல எப்படின்னா 2 மார்க் கொடுக்க மாட்டாங்க, 1 மார்க் தான் கொடுப்பாங்க 60 செகண்ட்ஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்கு 1 மார்க்கு, 57 செகண்ட்ஸ்க்கு
0.95 மார்க்ஸு, 54 செகண்ட்ஸ்க்கு 0.9 மார்க்ஸு, அடுத்து 51 செகண்ட்ஸ்க்கு 0.85 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து 48 செகண்ட்ஸ்க்கு 0.8 மார்க்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பிரிச்சிருப்பாங்க. இதுலயே இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஜெட்டோட வேலை. இதே வந்து ஆர்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது டான்ஸ் மூவ்மெண்ட்ல ஆசனாஸ் செய்வாங்க குழந்தைங்க. ஆர்டிஸ்டிக் சிங்கிள், ஆர்டிஸ்டிக் ரிதமிக் கேர், அந்த மாதிரி டான்ஸ் ட்ரெடிஷ்னல் குரூப், ஆர்டிஸ்டிக் யோகா குரூப் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை வந்து டான்ஸ் மூவ்மெண்ட்ல குழந்தைங்க யோகாசனம் செய்வாங்க. அதுல டீச்சர்ஸோட மார்க் என்னன்னா 10 மார்க்ஸ். இப்போ இதுல வந்து 8 மார்க்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவுன்னா 7-3 அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அதுல அதே மாதிரி தான் மவுண்டன் அண்ட் டிஸ்மவுண்டன் அதுல 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 3 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பாடி ஷிவரிங் இருக்கக்கூடாது, அந்த ஆசனம் ஃபார்வர்ட்ல போறாங்கன்னா ஃபார்வர்ட் தான் வரணும், பேக்வர்ட் பண்ணாங்க பேக்வர்ட் தான் வரணுன்ற மாதிரி இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சப் ஜூனியர் வந்து குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்ட்டு 3 லைன்ல போவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து குவார்டர் ஃபைனல், அடுத்து வந்து செமிஃபைனல், அடுத்தது வந்து ஃபைனல் அப்படின்ட்டு போகும். இதுல பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆசனாஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெடிஷனல் யோகால மொத்தம் ஃபார்வர்ட் பெண்ட்ல 50 இருக்கும். அதாவது 0.8, 0.85, 0.9, 0.95, 1.0 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக 1, 2, 3, 4, 5 5 ஆசனாஸ்ன்னு வச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆசனாஸ் ஏ, செகண்ட் ஆசனாஸ் பி, தேர்ட் ஆசனாஸ் சி, ஃபோர்த் ஆசனாஸ் டி, ஃபிஃப்த் ஆசனாஸ் இ அப்படின்ட்டு மேலே எழுதியிருப்பாங்க. இப்போ ஏ ஆசனாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது 0.8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பி கேட்டகரியில கொஞ்சம் டஃப்பா இருக்கும். 0.85 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ குவார்டர் ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி இது 3 தான் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் இவங்க செய்வாங்க. அதே மாதிரி சீனியர் ஏ, சீனியர் ஏ வரைக்கும் அதை செய்வாங்க. சரிங்களா? ஏபிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ல வந்து ஏபிசி, அதாவது சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசின்ற 4 கேட்டகரி எடுத்துப்பாங்க. ஆனால் சீனியர் ஏ, சீனியர் பி, சீனியர் சி பார்த்தீங்கன்னா வெறும் ஏ, பி, சி கேட்டகரி தான் எடுக்கணும். டி கேட்டகரி எடுக்கக்கூடாது. இதே ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் இவங்க இருக்கவங்க எல்லாரும் ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம், சி எடுக்கலாம், டி எடுக்கலாம், இ எடுக்கலாம். இதுல ஃபைனல்ல மட்டும் ஃபைனல் பொசிஷன் போகும்போது மட்டும் குவார்டர் ஃபைனல்ல வின் பண்ணி, செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனலுக்கு போகும்பொழுது இவங்க இந்த ஏ, பி, சி, டி, இ 5 கேட்டகரில இருந்தும் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர்ன்றவங்க எடுத்துக்கலாம். ஆனா சீனியர் ஏ, சீனியர் பி, சீனியர் சி மட்டும் ஃபைனல் ரவுண்டுக்கு ஏ, பி, சி தான் சி, டி தான் எடுக்கணும். சீனியர் பி, சீனியர் சி வந்து ஃபைனலுக்கு வந்து ஏ, பி, சி தான் எடுக்கணும். டிஇ எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஏஜ் பீப்புள். ரெண்டாவது அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணுன்ற ஒரு நம்ம பாடியும் அதை யோகாவை பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மான்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியோடு ஒன்றிணைந்து செய்யறது தான் யோகா. அதில் காம்படிஷன்ல வரும்போது ரொம்ப டஃப்பாக வந்துடக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா சீனியர் ஏ, பிசிலாம் அவங்களுக்கு ஏஜ் 40, 45 மேல இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டீரியாக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் யோகா குரூப்ல எவ்வளவு நேரம் செய்யணும்னா 3 மினிட்ஸ், அதாவது 180 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிடணும். அதாவது 3 நிமிஷம் ஹோல்ட் பண்ணிடணும். அதுல 171 to 180 ஃபுல் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஆசனாஸ் பண்ணி 10 ஆசனாஸ் பண்ணுவாங்க. அது 10 ஆசனாஸும் டான்ஸ் ஆடின்னு ஆசனாஸும் அந்த 3 மினிட்ஸ்க்குள்ள கரெக்டாக 3 மினிட்ஸ் 171 செகண்ட்ஸ்க்கு 180 வரைக்கும் பண்ணாங்கன்னா அவங்க 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 161 to 170 வரைக்கும் பண்ணாங்கன்னா 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 150 to 160 அது வரைக்கும் செஞ்சாங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மார்க் வந்து அவங்க ஆசனாஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்தது பண்ணா இதுல வந்து ஆர்டிஸ்ட் யோகா பேர் இருக்கு. அனாக்சஸ் 1, அனாக்சஸ் 2ன்னு சொல்லுவாங்க பேக்வர்ட் பெண்ட்ல. இதுல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஜட்ஜோட ஸ்கோர் இருக்கும், ஏ ஜட்ஜ் ஸ்கோர் இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெனால்ட்டிக்கு இருக்கும், பெனால்ட்டி மார்க்ஸை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே மைனஸ் பண்ணி ஒரு பர்சனுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றத ஜட்ஜஸ் கொடுப்பாங்க.
அதே மாதிரி ஆசனாஸ் எத்தனை செய்யணும்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆசனாஸை. அதாவது ஆர்டிஸ்டிக் சப்ஜூனியர் ட்ரெடிஷ்னல் யோகா சொல்றேன். அதாவது ஆர்டிஸ்டிக் சிங்கிள் வந்து 10 ஆசனாஸ், அதாவது டான்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்க எல்லா ஆசனமும் மோஸ்ட் ஆஃப் 10 ஆசனாஸ் செய்யற மாதிரி வரும். அதுல வந்து ஃபார்வர்ட்ல 2, பேக்வர்ட்ல 2, ட்விஸ்டிங்ல 2, ஹேண்ட் பேலன்ஸ் 2, லெக் பேலன்ஸ் 2, 10 ஆசனாஸ். அந்த 10 ஆசனாஸும் 10 கேட்டகரியில இருந்து ஒரு ஆசனாஸ் எடுத்து பண்ணுவாங்க. மொத்தம் 250 ஆசனாஸ் இருக்கு. இது இல்லாம ட்விஸ்டிங்க்கு தனியா ஒன்று, இண்டிவிஜுவல் ட்விஸ்டிங்க்கு தனியா ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜூனியர்ஸ் வந்து ஆசனாஸ் எத்தனை பண்ணுவாங்கன்னா மினிமம் 4 பண்ணுவாங்க. சாரி, குவார்டர் ஃபைனல்ல வந்து 5 ஆசனாஸ் பண்ணுவாங்க. அடிஷ்னல் 2 கம்பல்சரி ஆசனாஸ் இருக்கு. அடுத்து வந்து ஆப்ஷனல் ஆசனாஸ் இருக்கு. கம்பல்சரி ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா ஆசனாஸ் வந்து ஒரு ஏஜ் கேட்டகரிக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட் 2026 காம்படிஷன்ல இது இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ஆசனாஸ் சேஞ்ச் ஆயிருந்தது. இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சப் ஜூனியர், அதாவது 10 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்க எல்லாரும் குவார்டர் ஃபைனல் ரவுண்டுக்கு 5 ஆசனாஸ் கம்பல்சரி ஆசனாஸ் பண்ணும். எல்லாருக்கும் ஒரே சேம் ஆசனாஸ் தான் வரும். ஆப்ஷனல் ஆசனாஸ் மட்டும் 2 டிஃப்ரெண்ட் ஆசனாஸை நீங்க எடுத்துக்கலாம். ஒன்று ஃபார்வர்ட் பெண்ட்ல இருக்கலாம், இல்லை பேக்வர்ட் பெண்ட்ல இருக்கலாம், இல்லை ட்விஸ்டிங்ல இருக்கலாம், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது குவார்டர் ஃபைனல்ல முடிச்ச பிறகு செமிஃபைனல் ரவுண்ட். செமிஃபைனல் ரவுண்ட்ல அதே மாதிரி தான் 5 ஆசனாஸ் வரும். அது வந்து ஏஜ் கேட்டகரி மாறும். அதாவது சப் ஜூனியர் வந்து 5 ஆசனாஸ், அவங்களுக்கு ஆப்ஷனல் ஆசனாஸ் வந்து 2. இதே சப் ஜூனியர் ஃபைனலுக்கு வந்து 4 ஆசனாஸ் செய்வாங்க. மீதி இருக்க ஆசனாஸ் 3 ஆசனாஸ், மொத்தம் எல்லாரும் 7 ஆசனாஸ் தான் செய்வாங்க. 5 + 2, 4 + 2, சாரி 4 + 3 அப்படின்ட்டு 7 ஆசனாஸ் டோட்டலா வரும். அதே மாதிரி ஜூனியருக்கும் அதே தான். செமிஃபைனல் ரவுண்ட்ல 5 + 2, 4 + 3 ஃபைனல். அதே மாதிரி சீனியர் கேட்டகரியில அதே மாதிரி தான். செமிஃபைனல் 5 ஆசனாஸ், ஆப்ஷனல் ஆசனாஸ் 2, ஃபைனல்ல வந்து 4 ஆசனாஸ், ஆப்ஷனல் ஆசனாஸ் 3. அடுத்தது சீனியர் ஏ கேட்டகரியில 5 ஆசனாஸ் +2, 4 ஆசனாஸ் +3 ஃபைனலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் பிக்கும் 5 ஆசனாஸ் +2, 4 ஆசனாஸ் +3 அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிக்கு 5 ஆசனாஸ் +2, ஃபைனலுக்கு 4 ஆசனாஸ் +3 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் குவார்டர் ஃபைனல்னாலே உங்களுக்கு 5 + 2 தான். செமிஃபைனல்னாலே 5 + 2 தான். ஃபைனல்னாலே 4 + 3. 3ன்றது நீங்க ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்கிற அந்த 250 ஆசனாஸ்ல இருந்து எடுத்துக்கிற ஆசனாஸா இருக்கும். கம்பல்சரி ஆசனாஸ்ல ஏற்கனவே அந்த ஆசனாஸ் இருக்கு, ரிப்பீட்டட் பண்ணலாமானா அப்படி பண்ணக்கூடாது. கம்பல்சரி ஆசனாஸ்ல இருந்துன்னா அந்த ஆசனாஸை விட்டுட்டு வேற ஒரு ஆசனாஸ் தான் நம்ம எடுக்கணும். இது கோட் ஆஃப் பாயிண்ட்டு புக்ஸே இருக்கு. இந்த கோட் ஆஃப் பாயிண்ட் புக்ஸை நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்து இதுல வந்து என்ன குரூப் ஈவெண்ட் எப்படி போடுவாங்கன்னா, அதாவது டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4, டீம் 5, டீம் 6ன்ட்டு டீம் 1ல இருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் கேம் 1, 2, 3, 4 அப்படின்னு போடுறாங்க. அதுல வந்து 1, 2, 3, 4, 4, 5, 6, 7 அப்படின்ட்டு ஒருத்தரும் ஆசனம் செய்ய செய்ய உங்களுக்கு செய்வாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.